வணக்கங்க. ஹரஸ் செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். கவுஹாத்தியில் நேற்று நடந்தது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேட்ச் தோற்றுருந்தோம். சரி எப்படி வரப்போகுது, இன்றைக்கி எப்படி விளையாட போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து டாஸ் வந்து நம்ம ருத்ராஜ் வந்து ஜெயிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் தான் எடுத்தார். இதில் நம்ம 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம். யாருன்னா சாம் கர்னு கூடாவே எடுத்துகிட்டு ஜெமி ஓவர்டனும் விஜய் சங்கரும் வந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கான்வே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கொண்டு வரல. சரி முதல்ல வந்து அவங்க விளையாட ஆரம்பித்தாங்க. ஜெய்ஸ்வாலும் சாம்சனும் விளையாண்டாங்க. ஜெய்ஸ்வால் வந்து கலீல் பாலில் வந்து 4 ரன்ஸ் என்னமோ அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நிதிஷ் ராணா வந்தார். நிதிஷ் ராணா பெரிய ஒரு ஹிட்டர் கிடையாது. ஏதோ ஒரு மேட்ச் தான் விளையாடுவாரே, ரொம்ப எப்போது ரெகுலராக விளையாடுவார்னு சொல்ல முடியாது. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்களே, ஸோ அடுத்த விக்கெட்டும் போயிடணும்னு பார்த்தா போகல. இந்த பக்கம் வந்து ஜெமி ஓவர்டன் போட்டார். அந்த பக்கம் ஓப்பனிங்கில் வந்து கலீல் அஹ்மத் போட்டார். இவர் ஜெமி ஓவர்டன் பால் நல்லா நிதிஷ் ராணா அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அஸ்வினை பவர் பிளேயில் கொண்டு வந்து அவர் பால்லையும் பார்த்தா ஒரே பவர் ஓவர் வந்து 19 ரன் எடுத்தாங்க. செகண்ட் ஓவரில் ஒரு 5 ரன் தான், ஆனால் ஃபஸ்ட்டு ஓவரில் 19 ரன். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணார். அதாவது ஜெமி ஓவர்டனையும் ரவிச்சந்திரன் அஸ்வினை தான் டார்கெட் பண்ணார் நிதிஷ் ராணா. 2 பேரும் டார்கெட் பண்ணி அடித்தார். பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அவர் அடித்தது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோ இது அடித்த மாதிரிலாம் தெரியல. ரொம்ப ஈஸியாக ஒரு அசால்ட்டாக அடித்த மாதிரி இருந்தது. எப்படின்னே புரியலைங்க. சமயத்தில் பால் அடித்தாங்கன்னு வச்சுங்களேன், 6 போகுமா கேட்ச் போகுமான்னு டவுட்டாக இருக்கும். ஆனால் இல்லை, எந்த டவுட்டுமே இல்லை. அடித்தா 4 போகுது. அது 4ஆ 6ஆன்னு நினைக்க முடியாத மாதிரி இருக்குது. அவர் அடித்தோன்னா அப்படி போயிடுது 6. ரொம்ப ஆச்சரியம் வந்து அவ்வளோ நல்லா விளையாண்டார். எப்படி இந்த மாற்றம்னு புரியவே இல்லை. சிஎஸ்கே எக்ஸிஸ்டாக வந்தாலே பட்டை திறப்பு தான் விளையாடுறாரு, இவர் விளையாடுறாரு, எல்லாமே நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க போல இருக்குது. அது மாதிரி வந்து அடித்தார். பார்த்திங்கன்னா இதில் என்னென்னா அஸ்வின் பாலில் வந்து அடிக்க ஆரம்பித்தோன்னே வேறு யாரும் நூர் அகமது ஜடேஜாவை கொண்டு இருக்கலாம். ஆனால் ஜடேஜாவை கொண்டு வரல, நூர் அகமதையும் கொண்டு வரல, இவங்களே விட்டுட்டார் ருத்ராஜ். ஸோ இதிலே அடிக்க ஆரம்பித்து அவர் சாம்சங் கொஞ்சம் ஒரு அடக்கி வச்சார். இப்படியே அடித்தாங்க நல்லா பயங்கரமாக. அதாவது நியூ பால்லே அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அடித்தாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை, ராணா அப்படி விளையாடுவான்னு நினைக்கவே இல்லை. இது மாதிரி அடித்து உடனே 81 ரன்ஸ் 36 பால்ஸில் 81 ரன் எடுத்து இப்போ ஸ்டம்ப்டு அவர் அவுட் ஆகிட்டார். அதாவது ஒய்டாக போட்டார். அஸ்வின் வந்து ஒய்டாக போட்டோன்னா இவர் ஒய்டில் வந்து ஸ்டம்பிங் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒய்டாக வரப்போ அதை அடிக்க வந்து பார்த்தோன்னா வெளில வந்துட்டார் க்ரீஸை விட்டு. அப்போ வந்து ஸ்டம்பிங் பண்ணிட்டார் தோனி. ஸோ இதில் வந்து அவுட் ஆகிட்டார் 81 ரன்ஸு. இவங்க அடுத்து வந்து ஒவ்வொருத்தராக அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதில் வந்து யார் வந்து பராக் வந்து 36 ரன்ஸ் எடுத்தார். அவரும் நல்லா அடித்தார். மற்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாங்க. மெயினாக நிறைய எடுத்தது ராணாவும் பராகும் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் எப்படி போட்டால் நூர் அகமது வந்து 4 ஓவரில் 28 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அஸ்வின் வந்து 4 ஓவர் போட்டு 46 ரன்ஸ் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்துக்கிறார். அப்புறம் வந்து ஜடேஜா ரொம்ப நல்லா போட்டார். 2 ஓவர் போட்டு 10 ரன் தான் கொடுத்தா. ஆனால் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க, மேற்கொண்டு கொடுக்கல. அதே மாதிரி ஜெமி ஓவர்டனுக்கும் 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் நிறைய ரன் கொடுத்தா 30 ரன்ஸ் அவ்வளோதான். ஸோ இவர் தான் இதில் வந்து எடுத்து இது மாதிரி வந்து கலீல் அஹ்மத் வந்து அவருக்கும் வந்து நல்லா கொடுத்தாங்க. அவரும் பரவாயில்ல நல்லா தான் போட்டாருங்க. முடிச்சு 182 ஃபார் 9ங்க அவங்க. ஸோ 183 நம்ம டார்கெட்டாக இருந்தது. ஸோ இது எப்படி எடுக்க போகிறாங்க? ஃபஸ்ட் டைம் தான் ரொம்ப பயமாக இருந்தது, எப்படி எடுப்பாங்களோ இவ்வளோ டார்கெட்னா. நான் பழகிடுச்சுனால இது வந்து அவங்க எடுத்தாலும் உண்டு, எடுக்கலைன்னா உண்டு, என்ன ஆகுது நடக்கும் அப்படின்னு வேடிக்கை பார்க்க தான் தோணுச்சு. பயப்பில்லை. போன தடவை ரொம்ப ஒரு மாதிரி எடுப்பாங்களோ மட்டும் என்ன ஆகுமோன்னு பயம் இருந்தது. ஆனால் திரும்ப அது இல்லை. பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. சார் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தப்புறம் வந்து சிஎஸ்கேல வந்து ரச்சினும் இவரும் திரிபாதி தான் ஓப்பனிங் வந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து ரச்சின் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ஸோ யாராவது ஆனால் என்ன ஆகுதுன்னு அப்போ தான் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இவங்க ஒருத்தர் போயிட்டாருன்னா அடுத்தாப்புல நின்று விளையாடுறவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பே இல்லை நம்மளுக்கு. திரிபாதி இருக்காரு, அடித்து எடுப்பாருங்கிற ஒரு ஹோப் இல்லை. எப்படா அவுட் ஆகிடுவாரோ. ஆனால் அவர் விளையாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டிங் ஷாட்டே இல்லை, ஏதோ ஒன்று அடிக்கிறாரு எப்படியோ அவர் அதான் சொல்கிறேன், ஒரு விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, என்னை பொறுத்த அப்படி தான் தோண்டுவே. ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் ஷாட் அடிப்பார், நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஏனோதோட ஏதோ கண்ணாப்பினாடி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஃப்ளூக்கில் ஒரு அவுட் ஆகாமல் இருந்த மாதிரி தான் தோணுது. அவர் நம்பி திரிபாதி இருக்கிறாரு, அவர் வந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலை. ஏன்னா அவர் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா புனே வந்து 2 வருஷம் டீம் இருந்ததில்ல, அப்போ தான் பார்த்தேன் ஓப்பனிங் வந்தார். மற்றபடி வந்து இப்போ அதுக்கப்புறம் மற்ற டீமில் இருந்தப்பெல்லாம் ஒரு 4th இப்படி தான் வருவார், 3rd 4th இப்படி தான் வருவார். இதை எதுக்கு ஓப்பனிங் அமைச்சாங்கன்னே புரியல. ஸோ அந்தளவு ஓப்பனிங் வந்தாங்கன்னா இப்போ ஓப்பனர்ஸ் வந்து நல்லா விளையாடுறவங்க ஓப்பனர்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், பின்னாடி வரவங்க தைரியமாக அடிப்பாங்க.
ஆனால் இவரே ஓப்பனராக அமிச்சோன்னா அவர் சரியாகவே இல்லை. ஏதோ 64 ஏதோ ஃப்ளூக்கில் போன மாதிரி தான் இருந்து போயிட்டு ஒரு 23 ரன்ஸ் எடுத்து அவர் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ், அதான் ஃபஸ்ட்டு வந்து ரச்சின் போனோடனே ருத்ராஜ் வந்துட்டார். ஸோ இது வந்து ஓப்பனிங் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமும் அப்படி தான், 2 தடவையும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்தவங்க 2 ரன் 0ல் போனோடனே இவங்க வந்து ஓப்பனர் மாதிரி தான் ருத்ராஜ் வந்தார். வந்து அவர் வந்து 44 பால்ஸ் வந்து 63 எடுத்து அவுட் ஆகிட்டாருங்க. அப்புறம் ஜடேஜா வந்து 32 ரன்ஸு நாட் அவுட்டு. தோனி 16 ரன் தான் எடுத்தார். ஓவர் டைம் 11 ரன். இதில் எப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் வந்து 20 ரன்னு தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் தோனி வந்து எடுத்தோடனே அடிக்க மாட்டார், சிங்கிள் 2 தான் அப்படி எடுத்தார். அதுவும் லாஸ்ட் ஓவரில் 20 ரன். ஸோ தோனியும் ஜடேஜாவும் இருக்கிறாங்களே, ஏதோ ட்ரை பண்ணுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வருவான்னு பார்த்தா இவர் வரல. இவருக்கு தான் யாருக்கு கொடுப்பான்னு பார்த்தா இவர் சந்தீப் சர்மா தாங்க வந்தார். சந்தீப் சர்மா தான் வந்து லாஸ்ட் ஓவர் பவுலிங் பண்ண வந்தார். வரப்பே பார்த்தோம் நம்ம ஆர்ச்சர் தான் வருவார்னு பார்த்தோம். ஆர்ச்சர் வரல. ஏன்னா அவர் நல்லா பவுல் பண்ணியிருந்தார். இது முதல்ல மேட்ச் எல்லாம் சரியாக போடல, நிறைய ரன் கொடுத்தாரு. ஆனால் இந்த மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். அவர் வரல. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்பீடாக போடுறதுனால தோனி ஸ்பீடாக போட்டு அடிச்சிருவார் அப்படிங்கிறனால அவருக்கு கொடுக்காம சந்தீப் சர்மாக்கு தான் கொடுத்தாரு. சந்தீப் சர்மா கொடுத்து நம்ம 23 வந்து நடந்து சென்னையில் வந்து லீக் மேட்ச்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதே மாதிரி ஜடேஜாவும் தோனியும் தான் இருந்தாங்க. சந்தீப் சர்மா தான் போட்டார். அதில் வந்து அடித்து கடைசியில் 3 ரன் டிஃப்ரென்ஸாக தோத்துட்டோம் நம்ம. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஓவரை இதே மாதிரி தான் இவர் போட வராரு. போட வந்தாலும் ஃபஸ்ட்டு பால் ஒய்டு போச்சு. செகண்ட் வந்து ஒரு லோ ஃபுல் டாஸாக போட்டு அதை தோனி அடித்து அந்த இடத்துல கேட்ச் போயிடுச்சுங்க. ஸோ தோனி அவுட் ஆனோடனே அவ்வளோதான் நம்பிக்கை போயிடுச்சு. தோனியும் ஜடேஜா தான் கண்டிப்பாக இதை எடுத்திருப்பாங்க. ஒரு 3 6 தானே ஜோடி அடிச்சிருவாரு, ஜடேஜா அடிச்சோன்னு நினச்சிருந்தோம். ஆனால் வந்து அவுட் ஆகி போயிட்டார். அப்புறம் ஓவர் டைம் வந்து அவர் 6 அடித்தார். ஆனால் முடியல. கடைசியில் 6 ரன் டிஃப்ரென்ஸில் 176 எடுத்தோம். அது வந்து அவுட் ஆகிட்டோம். ஸோ இது மாதிரி மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா, சில மேட்சை பற்றி நம்ம பார்ப்போம். 21க்கு அப்புறம் வந்து சிஎஸ்கே வந்து 175 ரன்ஸுக்கு மேலே சேஸ் பண்ணதே கிடையாது அப்படின்றாங்க. சேஸ் பண்ணது கிடையாதுன்னா நம்ம வந்து அந்த அளவு எடுத்தது கிடையாது, எடுக்க விட்டது கிடையாது. நம்ம எல்லாம் கொஞ்சம் கூட எடுத்தாலும் நம்ம டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். ஆனால் நம்ம மற்றவங்க ஆப்போசிட் டீம் 175க்கு மேலே எடுத்ததை நம்ம வந்து சேஸ் பண்ணி எடுத்தது கிடையாதுன்றாங்க. இது ஒரு ஹிஸ்ட்ரி இது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக் பார்த்திங்கன்னா, டாஸ் முதல்ல போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் எடுத்துக்கோ. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப எவ்வளோ டார்கெட்டுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பயமெல்லாம் பேட் பண்ணிடலாம். சரி நம்ம எப்படின்னா டிஃபெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக எல்லாருமே விளையாடுவாங்க தைரியமாக. அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆனால் இவர் ஏன் வந்து ஃபீல்டிங் எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பின்னாடி வந்து டாஸ் தோற்று ஃபீல்டிங் வந்தால் சடனாக வந்தால் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி எடுக்கிறாரோ என்னன்னு தெரியல. ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கிறாரான்னு தெரியல. அது மாதிரி எடுத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் நம்ம இப்படி விளையாண்டே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்மேட் எப்படின்னா, இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா 250 280 300 கிட்ட வரையும் அப்படியெல்லாம் அடித்து வர்றவங்க எல்லாமே அடித்து அப்படி ஒரு ஃபார்மேட்டே மாற்றிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் எப்படின்னா ஓப்பனிங் நல்லா அடித்து விளையாடுவோம், மிடில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுவோம், ஃபினிஷிங் வந்து நல்லா அடித்து விளையாண்டு முடிப்போம். இப்படியே தான் நம்ம ஒரு ஃபார்மேட் அப்போலேருந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, மற்ற டீம்லாம் பயங்கரமாக அடிக்கிறப்ப ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு தெரியல. ஆனாலும் இப்படி வச்சு தான் நம்ம ஒரு இப்போ ரீசெண்டாக அது 4 வருஷமாக வந்து நம்ம வந்து 2 தடவை கப்பு ஜெயிச்சிட்டோம். அந்த இது வந்து ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தோனி, இப்போ தோனி கேப்டனாக இருந்தார் 23 வரைக்கும். தோனி அப்புறம் ஃப்ளெமிங்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படியோ பண்ணிட்டாங்க. சொல்லுவாங்க இந்த டீம் ஏதோ பெருசாக அடிக்கிற ஆளுலாம் கிடையாது, ஆனால் எப்படியோ ஜெயிச்சிடுறாங்கன்னு தான் நார்மலாக சிஎஸ்கே பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி தான் போச்சு. ஆனால் இந்த தடவை மட்டும் ஏன் கான்வே சேர்க்கலைங்கிறது இன்னும் புரியல எனக்கு. கான்வே வந்துட்டாலும் ஓரளவு டீம் கொஞ்ச நாள் செட்டில் ஆன மாதிரி இருக்கும். சரி நெக்ஸ்ட் டைம் அமைச்சா கொண்டு வருவாங்களான்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிரச்சனையை வந்து தானே உருவாக்குற மாதிரி இருக்குது. மற்றவங்க இது பண்ணாமல் அவங்களே மாதிரி அந்த மெயினான ஆளுங்களாம் சேர்க்காம உருவாக்குற மாதிரி இருக்குது. அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா ராணா வந்து இப்படி அடித்தாருன்னா அவர் சொல்ல டிராவிடு அப்படிலாம் சொன்னதை டிராவிடு இவரு பண்ணி பேசி அது எப்படி சொன்னாரோ அது பிரகாரம் தான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னா அதாவது இவர் வந்து நியூ பால்லே அடிச்சிடணும். ஏன்னா பந்து வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சுன்னா
டர்ன் ஆகும், நல்லா ஸ்லோவாகிடும், டர்ன் ஆகும், பேட்டிங் சரியாக வராது. ஸோ நியூவாக இருக்கப்போ நல்லா அடிச்சிடணும்னு முடிவு பண்ணேன். அடுத்தது நான் அந்த வந்து ஃபீல்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி அது பிரகாரம் தான் பார்த்தேன் வழியே, அந்த பவுலர்ஸையோ அந்த பிச்சையோ நான் பார்க்கல. ஸோ ஃபீல்டிங் எப்படின்னு சொல்லி ஃபீல்டிங் பார்த்தா நான் அடித்தேன். ஸோ தைரியமாக, ஏன்னா போனதே ரொம்ப ரொம்ப ஹார்டாக அடித்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த தடவை நான் மாற்றிக்கிட்டேன், அவ்வளோ ஹார்டு தேவையில்லை சொல்லி மாற்றி விளையாண்டேன் அப்படின்னு. ஸோ அவர் விளையாடுறப்பே அவர் ஒரு புதுவிதமாக விளையாண்ட மாதிரி தான் இருந்துடுறானா. ஸோ இது மாதிரி அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து அந்த அவங்க டெக்னிக் வந்து மாற்றி வேறு மாதிரி ட்ரை பண்ணி விளையாடுறாங்க. நம்மளும் வந்து அது மாதிரி தான் பண்ணணும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ நம்ம வந்து வேற ஒன்றும் பெருசாக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாலே நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணலாம். சான்சஸ் நிறைய இருக்குது. இதில் நம்ம சிலரை நம்மளே பண்ணிக்கிற மாதிரி. எப்படின்னா வந்து கான்வே வந்து அவர் என்ன சொல்கிறார், ருத்ராஜ் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி வந்து மிடில் ஆர்டரில் வந்து ராய்டு இருந்தார், அப்புறம் வந்து ரஹானெல்லாம் இருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். ஏன்னா ஓப்பனிங் வந்து கான்வே இருந்தால் கான்வே ருத்ராஜ் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் ரச்சின் வந்தார், இல்லை 2 பேர் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் மிடில் வந்து அவங்களாம் பார்த்துப்பாங்க. அதனால் நான் ஓப்பனிங் வந்தேன். இப்போ வந்து ஓப்பனிங் வந்து கான்வே இல்லாதனால ரச்சின், நான் ஓப்பனிங் வந்துட்டு மிடில் ஆர்டர் வந்து ரஹானேவும் ராய்டெல்லாம் இல்லாதனால மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து 1 டவுன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸில் வேணால் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறார். ஆனால் இது என்ன ஒரு புரியலன்னா, இப்போ மிடில் ஆர்டர் பார்க்குறேன்னு சொல்கிறேன்னா ஓப்பனிங் ரொம்ப வீக்காக போச்சுங்களே, அதுதான் முக்கியம். அது இல்லாமல் இவர் வரதே ஓப்பனிங் மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக கான்வே கொண்டு வந்துட்டாங்கன்னா, கான்வே ருத்ராஜ் காம்பினேஷனில் நல்லா அடிச்சிருக்கிறாங்க, நல்லா பவர் பிளே நல்லா அடித்து நல்ல ஒரு தொடக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் காம்பினேஷனில் வரணும். இல்லை அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அது 1 டவுன்லேருந்து ரச்சின் வரலாம். ரச்சின் வந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திரிபாதி வரலாம். ஏன்னா முன்னாடியே அவங்க வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா திரிபாதியெல்லாம் பின்னாடி வந்து நல்லா 3rd 4th பிளேஸில் நல்லா அடிக்கக்கூடியவர், அது நல்லா அடித்து விளையாடுவார். ஸோ அப்படி பண்ணலாம். ஏன் கான்வேயை கொண்டு வரல? ஏன்னா அவர் நல்லா போனதுலேயாச்சும் இன்ஜரின்னு சொன்னாங்க, இப்போ நல்லா ஃபிட்டாக தான் இருக்கிறாரு, ப்ராக்டிஸ்லாம் பண்ணார். அவரை கொண்டு வந்துட்டால் எல்லாம் மாறிடுங்க. அடுத்தது அஸ்வின் சொல்லணும். அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து அஸ்வின் வந்து இப்போ அவ்வளோவா சரியாக போடுறது கிடையாது. ஏன்னா 3 மேட்ச் விளையாடுது, 3 மேட்ச்லேயும் 3 விக்கெட் தான் எடுத்துருக்கிறாரு. ரன்னும் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்குறாரு. இதில் வந்து சென்னையில் ஆர்சிபிக்கு விளையாடுறப்ப 2 ஓவர் தான் கொடுத்தாங்க. அவருக்கு 22 ரன் கொடுத்துருந்தாரு, 1 விக்கெட் எடுத்திருந்தார். இப்போ வந்து 46 48 ரன்னு கொடுத்துருந்தார் இந்த மேட்ச்சில். ஸோ அவரும் வந்து அந்த அளவு பெருசாக வந்து அஸ்வினும் வந்து பண்ண முடியல அவரால், அவ்வளோதான். ஏன்னா நிறைய போட்டு ரொம்ப ஸ்டெமினா இல்லை என்ன தெரியல, அவரால் அந்த அளவு வந்து அஸ்வின் வராருன்னா ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படி இருக்கும். ஆனால் இவரால் அவ்வளோ தூரம் போட முடியல. ஏன்னா வந்து அவர் அஸ்வின் பாலே அடிக்கிறதுக்குலாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அஸ்வின் பாலாக இதெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன தெரிஞ்சு அஸ்வினை கூட எடுத்துடலாம், தேவைன்னா கூப்பிட்டுக்கலாம். அதாவது ரொம்ப ஸ்பின் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூப்பிட்டுக்கலாம். அஸ்வினை தூக்கிட்டு அந்த இடத்துல கம்போஜோ இல்லை வேறு யாரையோ வந்து கம்போஜ் கொண்டு வரலாம், நாகர்கோட்டி இருக்கிறாரு, அது மாதிரி கூட கொண்டு வரலாம். அது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் விஜய் சங்கர் இது சூப்பராக ஒரு கேட்ச் பண்ணார், விளையாடுறது கூட நல்லா தான் ஆரம்பித்தார். கொஞ்சம் அவருக்கும் சான்ஸ் கொடுக்கலாம், இப்போ எடுக்கக்கூடாது. ஆனால் கான்வே வந்துட்டோம். கான்வே வந்துட்டு ஜெமி ஓவர்டன் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர் தான் போடுவார், ஆரம்பத்தில் போட மாட்டார். ஆனால் இப்போ வந்து ஓப்பனிங்கே வந்து போடுறாரு. ஸோ அதனால் சரி வழியா என்னன்னு தெரியல. அது ஒன்று. அடுத்தப்பில் வந்து அஸ்வின் எடுத்துகிட்டு அதுக்கு போய் வேறு யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, அதில் யாராவது கொண்டு வந்துடலாம். கான்வே வந்து எடுத்துடலாம், ஜெமி ஓவர்டன் எடுத்துகிட்டு கான்வே கொண்டு வந்துடலாம். இது மாதிரி வச்சா சூப்பராக இருக்குங்க. அது வந்து ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தாப்பில் வந்து சென்னையில் தான் நடக்குது, சாட்டர்டே தான் மேட்ச்சு, மத்தியானம் மேட்ச்சு. ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க. ஏன்னா கான்வே கொண்டு வரும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து பண்ணுவாருன்னு நினைக்கிறோம், நம்புவோம் நம்ம. இல்லைனா வந்து இந்த இதில் ஏற்கனவே 2 மேட்ச் தோத்துலேருந்து கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம், ஏன்னா எடுத்தோடனே பெரிய டார்கெட் பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் 2 பேர் அனுபவப்பட்டதுனால கொஞ்சம் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்க்கப்போ எனக்கே அதான் தோணுது, இவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் மீண்டு வந்துருவாங்கன்னு தான் தோணுது. அது இல்லாமல் இவர் சொல்லியிருக்கிறாரு, ருத்ராஜ் சொல்லியிருக்கிறாரு, அவர் இதான் சொன்னார், மிடில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கனால நான் வந்து அதாவது 3rd வரேன், மிடில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னாரு. ஆனால் அவர் ஸ்ட்ராங் பண்ணணுன்ட்டு ஓப்பனிங் வீக்காக போயிடுச்சு. ஸோ அதை மாற்றுவாங்கன்னு ஒன்று. அடுத்தப்பறம் இன்னொரு ருத்ராஜ் பண்ணுற என்ன மிஸ்டேக்னா, இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல நம்ம ஆக்ஷன் நடந்தப்பே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், ஓப்பனிங் இவங்க இப்படிலாம் வரணும், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், பேசணும் அப்படிலாம் சொல்கிறார். அடுத்து அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் என்ன முடிவு பண்ணிட்டு வராங்களோ, இப்படி இவங்களாம் இந்த ஓவர் போட வைக்கணும் போகணும் வராங்க, அதை வந்து அப்படியே தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு வழிய. அந்த பிச்சு எப்படி இருக்குது, அந்த பிளேயர்ஸ் எப்படி விளையாடுறாங்க, அது தமிழ் சேஞ்ச் பண்ணணும்னு பண்ண மாட்டேன்றார் ருத்ரா. அதை ஒரு பெரிய ஒரு வீக்னஸாக இருக்குது அவர்கிட்ட. இப்போ வந்து நல்லா அடிக்கிறாரு போகிறோம், 100 வந்து முன்னாடியே கொண்டு வந்துடணும், கொண்டு வந்து முன்னாடியே வந்து பவர் பிளேலே கொண்டு வந்துருக்கலாம். அதுமாதிரி ஜடேஜா வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு
சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு, நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வந்து நிதிஷ் ராணா. ஸோ அவருக்கு வந்து ஜடேஜா விட்டுருக்கலாம், ஏன்னா அவர் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு 12th ஓவரில் தான் ஜடேஜா கொண்டு வந்தாங்க. அது வந்து முன்னாடியே வந்து நிதிஷ், ஏன்னா யார் போட்டாலும் அடிக்கிறப்ப ஜடேஜா போட்டாலும் அடிச்சுட்டு போட்டுமே, இல்லை நம்மளுக்கு வந்து விக்கெட் கிடைச்சா நல்லது தானே, அதனால் அப்பயே வந்து ஜடேஜா விட்டுருக்கணும். அதுவும் இவங்க மேட்சப்ஸ்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. எப்படின்னா இப்போ அஸ்வின் வந்து போட்டால் ராணா வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறார் நிறைய முன்னாடியெல்லாம், அதை பார்த்துட்டு அதை எடுத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா ஜடேஜா போடுறாரா, அதை இவங்க வந்து பார்த்துட்டு அந்த மேட்சப்ஸ்லாம் பார்த்துட்டு இவரை கொண்டு இருக்கணும். அது சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா பட்டிதர் வந்து அஸ்வின் பால நல்லா அவுட் ஆயிருக்கிறார். ஸோ அதை பார்த்துட்டு அவருக்கு இன்னும் 2 ஓவர் கொடுத்துருக்கலாம், ஆனால் அப்போ கொடுக்க 2 ஓவரை நிறுத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மேட்சப்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல யார் பாலில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொடுத்தாங்கனாலே சரியாக இருக்கும். ருத்ராஜ் கொஞ்சம் கேப்டன்சியில் அது கொஞ்சம் சமயத்தில் வீக்காக இருக்குது. சில பேர் வந்து அந்த டக்குன்னு அந்தந்த இடத்துக்கு தகுந்தாலும் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்களா, அது தகுந்தாப்புல மாற்றிடுறாங்க. அது இவர் பண்ணலை, ஏன் புரியல எனக்கு. அதை எப்படி பண்ணணும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி தான் செயல்பட்டு அதை கொஞ்சம் மாற்றணுங்க, அது ஒன்று. ஸோ நம்மளுக்கு வந்து சாட்டர்டே மேட்ச் தான் வருது, அதனால் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ஏதோ சரி பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு 50 ரன் டிஃப்ரென்ஸில். ஆனால் ருத்ராஜ் சொன்னார் ஒரு விஷயம் சந்தோஷமாக இருந்தது அப்படின்ட்டு. எப்படின்னா நம்ம வந்து அவங்க அடிக்கிறத பார்த்து நம்ம 210 அப்படிலாம் வரும்னு நினச்சேன். ஸோ 182 தான் கொடுத்தோம். அதில் 182 எடுக்கக்கூடிய ஸ்டோர் தான், ஏன்னா 210லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். நான் 182ல கண்ட்ரோல் பண்ணிட்டேன், எடுத்துடலாம்னு நினச்சேன் அப்படின்னா. ஸோ கடைசியில் தோனி மட்டும் கொஞ்சம் இருந்து அடிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் கண்டிப்பாக வேணால் ஒரு 6 ரன்ஸ்லாம் நம்ம தோத்துட்டோம். அந்த 6 ரன்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஸோ ஃபர்தராக வர மேட்ச்சில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, சேஞ்சஸ் வரும்னு நம்புவோம். இல்லை இதே டீம் தான் வைப்போம், இன்னும் 2-3 தடவை வச்சா கூட பரவாயில்ல, ஏன் கான்வே கொண்டு வரலன்னு தெரில. அதனால் வந்து இருந்ததுன்னா இதுலேயே வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஏன்னா ஃபைனல் டைம் நல்லா இருக்குது, இன்னிலேருந்து இன்னும் சாட்டர்டே தான் மேட்ச். ஸோ நிறைய டைம் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நிறையா ஒரு வின் ஒரு 2-3 ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆகிடும். ஒரு நல்ல ஒரு இதாக விளையாடுவாங்க. இல்லைன்னா தோத்துட்டே இருக்கிறப்ப நமக்கு மனசுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதுதான் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போங்க. நம்ம அது ஒரு நம்பிக்கை எனக்கே இருக்குது. அதனால் பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம், பிளே ஆஃப்க்கு வருவோம், வந்து நம்ம வின் பண்ணுவோம், நம்பிக்கை இருக்குங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.